அனைவருக்கும் வணக்கம். தாவேக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை கடந்த 2 நாட்களாக தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதம் இன்றைக்கு சட்டசபையில் எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிச்சிருக்காங்க. எந்தெந்த அமைச்சர்கள் எப்படி பதிலளிச்சாங்க, எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க, யார் ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டாங்க, யார் அநாகரிகமான கேள்வியில கேட்டாங்க அப்படிங்கறதான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக சட்டசபையில இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதம் காலையில 9:30 மணிக்கு தான் தொடங்கிருச்சு. ஆனா இந்த விவாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வராங்க. அது என்ன தீர்மானம்னா, காவிரி பிரச்சனை தொடர்பாக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும், மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், காவிரி டெல்டா மாவட்டத்தை வறண்ட மாவட்டம் அறிவித்து வறட்சி நிதியை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த தீர்மானத்துடைய கோரிக்கை. இந்த தீர்மானத்தை சபாநாயகர், சட்டப்பேரவை தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சிறப்பு தீர்மானமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதன் மீதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். அதாவது மேகதாட்டு அணைய இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவசர அவசரமாக கட்டுவதற்கு கர்நாடக அரசு போகுது. அதனுடைய பின்னணி என்ன? அதே போல இந்த காவிரி விவகாரத்தில் இந்த அரசு காலம் தாழ்த்துகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல இந்த குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கலை அப்படின்னு சொல்லி காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்தது, அது அசட்டையாக இருந்தது என்கிற பாணியில் அவர் கேள்வி வைப்பார். உடனே முதலமைச்சரில் சாதாரணமாக இருப்பாரா, அவருக்கும் பேச தெரியும்ல, எந்திரிச்சு பதில் சொல்லார். அதாவது சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாரு. நீ என்னமும் கேள்வி கேளு, ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச பதில் தான் சொல்லுவேன். கேள்வி என்னவா இருக்கட்டும், பதில் என்னோடது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு பிரிண்ட் அடித்து பேப்பரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எப்படினாலும் சட்டசபை கூடும்போது நிச்சயமாக காவிரி பேசப்படும், மேகதாது பேசப்படும், குறுவை பேசப்படும், இவங்களுடைய பட்ஜெட் பேசப்படும். அப்போ ஃபார்மட்டாக அந்த ஆன்சர் சீட்டு கையில் இருக்கு. என்னன்னா, காவிரி என்பது எங்களுடைய உரிமை பிரச்சனை, தமிழருடைய உரிமை பிரச்சனை, அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, காவிரி விவகாரத்தில் நாம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி சட்ட ரீதியான போராட்டத்தை தாண்டி நாம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தோமா? நான் மர்டரா அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தேன். அது நானாக தான் முடிவெடுத்தேன். நான் சொன்னேன்ல, இங்கிருந்து கர்நாடகா போய் காவிரியில் பேசி எங்களுடைய முதலமைச்சர், தளபதி, தானை தலைவர் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாருன்னு சீன் போடுறதுக்காக முடிவெடுத்தாங்கன்னு சொன்னல. அதைத்தான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. நான் தான் முடிவெடுத்தேன், அங்கே போய் ஒரு அட்டெம்ப்டை பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணான்னு பார்த்தேன், அவங்க வர வேணான்னு சொல்லிட்டாங்க. தமிழக மக்களுக்காக என்ன அவமானம் நிகழ்ந்தாலும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதற்கு சரியான பதிலை இந்த அவையிலே இன்னைக்கு பேசியதிலே சரியான பதிலை கொடுத்தது எப்போதும் போல பாமகவுடைய மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி மிகச்சிறப்பாக பேசினாங்க. அதாவது ஏற்கனவே காவிரியுடைய வரலாறை பற்றி அவங்க கடந்த முறையினுடைய விவாதத்தில் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த காவிரி ஆறில் நமக்கு எப்பப்பெல்லாம் என்னென்ன டிஎம்சி நீர் தரணும், குறிப்பாக ஜூன் மாதம் 9.19 டிஎம்சி, ஜூலை மாதம் 32.24 டிஎம்சி தரணும். ஆனால் ஜூன் மாதம் 1 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க, ஜூலை மாதம் 2 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க, மொத்தமாகவே 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க என்பதை புள்ளி விவரத்தோடு சட்டசபையில் எடுத்து வச்சாங்க. அப்படின்னு உட்காந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன புள்ளி விவரத்தோட பேசுகிறாங்க, இப்படி பேசுனா நாங்கள் அப்படி பதில் சொல்கிறது? அங்கே டேட்டா அவங்க பேசுகிறதுக்கு பேப்பரில் இல்லைல்ல, பதில் கிடையாது. அவங்க சொன்னாங்க, ஒன்று மேகதாட்டில் அணை கட்டுங்க, அந்த பக்கம் நில்லுங்க. ஒன்று மேகதாட்டில் அணை கட்டாதீங்க, இந்த பக்கம் நில்லுங்க. ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுங்க, ரோட்டுக்கு இந்த பக்கங்க, நடுவில் இருந்தீங்கன்னா காவிரி யாரும் நமக்கு வராது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டம்ளரை தூக்கி வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்தாங்க. சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு
யோசிச்சு கேட்டதும் நான் தான். நாம் போக நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்று மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு அணை கட்டிக்க கர்நாடகா, இல்ல அணை கட்டாத. அது என்ன அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கறது, முயற்சி பண்ணி பார்க்கறது, அது நமக்கு ஒருபோதும் கூடாது. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குரல் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாது? ஏற்கனவே கபினியில் கிருஷ்ணராயசாகர் அணையில் தமிழ்நாட்டிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அணை இருக்கும் பொழுது தண்ணீர் தர மறுக்கிறான். இப்போ 70 டிஎம்சி தேக்கி வைக்கிற அளவுக்கு இந்த மேகதாட்டு அப்படிங்கிற இடத்துல, ஆடுதாண்டும் காவிரி அந்த இடத்துல தமிழ்நாடு எல்லையிலிருந்து, அது குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டரில் இந்த அணை கட்டப்படுது என்பதை சௌமியா அன்புமணி எடுத்து வச்சாங்க. அது மிக முக்கியமாக அவங்க சொன்னது என்னன்னா, அதோடு நிறுத்தலை. இந்த 4 கிலோமீட்டருக்குள்ள அணை கட்டப்பட்டா துளி அளவு கூட, ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வராது. அப்போ இது ஒரு பேராபத்தை நோக்கி தமிழ்நாட்டை இட்டு செல்லும். காவிரி பிரச்சனை என்பது ஏதோ தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த காவிரி பாய்கிற மாவட்டங்கள் மட்டுமில்லை. காவிரியின் மூலமாக திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், அங்கே ஒரு 4 மாவட்டம், பக்கத்தில் இங்கே பெரம்பலூர், அரியலூர் வழியாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீராணம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது காவிரி. கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களுடைய விவசாய தேவையை பூர்த்தி செய்வது காவிரி. 20 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்பை டெல்டாவில் மட்டும் செய்வது காவிரி. இந்த காவிரி இல்லைன்னா பசியும் பஞ்சமுமாக எலிக்கறி சாப்பிட்ற நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சொமோட்டோ, ஸ்விக்கியில் ரொம்ப நாளைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. சொமோட்டோ, ஸ்விக்கியில் ஒருவேளை அதிகபட்சம் சொமோட்டோ, ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அங்கே சோறு வேணும். அதோடையும் நிப்பாட்டில் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க திருப்பியும் கூடுதல் தவறு என்ன சொன்னாங்கன்னா, இந்த அணையில் 12,000 ஏக்கர் காடுகள், திக் ஃபாரஸ்ட், டார்க் ஃபாரஸ்ட், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இந்த அடர்ந்த காடு இருக்கப்படுது. அதில் அரிய வகை 4 கொம்பு மான்கள், சிறுத்தைகள், யானைகள், அதே போல் குரங்குகள், பல்வேறு பறவைகள், இது எல்லாமே அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய சரணாலயங்கள், 4 சரணாலயங்கள் இதில் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பல்லுயிர்களுக்கும் ஆபத்தாக இந்த அணை கட்டப்பட்டால் அமையும். ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் பஞ்சத்தில் மூழ்கும் என்பதை ஆணித்தனமாக பதிவு பண்ணாங்க. இந்த கேள்விகளுக்கு எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சியில் ஒரு அங்கத்தில் கூடிய சௌமியா அன்புமணி இருந்த கேள்விகளுக்கு எந்த வார்த்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வரல. இல்லை, மேகதாட்டில் நாங்கள் ஒருபோதும் அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ நீர்வளத்துறை அமைச்சருக்கோ, உடனே நீர்வளத்துறை அமைச்சர் படிக்கிறாருங்க. 3/6/2026, 4/6/2026, 5/6/2026 உட்காந்து 7 பக்கத்துக்கு வாசிட்டு உட்காந்துருக்காப்புல. அவர் பேசுனதுல ஏதாவது ஒன்று புரிஞ்சிச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல போடுங்க. ஒன்று புரிஞ்சுதுங்க. அதாவது அவங்க கேட்குற சௌமியா அன்புமணி கேட்குற கேள்வி என்ன, அதே போல் எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்வி என்ன, எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லணும்? நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு சொல்லணும், இல்லை கூட்டலன்னு சொல்லணும். நாங்கள் மேகதாத்தை அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லணும், இல்லை அணை கட்டுவோம்னு சொல்லணும். 2ல் 1 தான் இருக்குது. அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சரும் பதில் சொல்லலை. ஆதவர்ஜனா பதில் சொல்ல சொன்னேன். ஆதவர்ஜனா இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்துக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம். இல்லை, 2 தானே இருக்குது. நாங்கள் நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம், அதுக்கு நீங்கள் வர்றீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். இதுக்கு பேர் தெரியுமில்ல, டைவர்ட் பாலிடிக்ஸு. நாம் ஒன்று கேட்டால் நம்மளை வியக்கிற மாதிரி அவன் ஒன்று சொல்லுவான். எம்ஏ பிளாசபின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவாப்புல. அவர் சொன்னது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. கர்நாடகா கூட்டிருச்சு. கர்நாடகாவுடைய காங்கிரஸ், பாஜக, ஜனதாதளம் எல்லாம் கூடி நமக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி அணையை கட்டுற ஒருத்தன் அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறான். காங்கிரஸும் பிஜேபியும் டெட் அகென்ஸ்ட் இந்தியாவில். மோடியும் ராகுல் காந்தியும் ஒரு ரூமில் போட்டால் 1 ஹவரில் வேர்ல்டு வாரே வந்துடும். அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க. ஆனால்
அந்த காங்கிரஸும் பாஜகவும் டெட் எகென்ஸ்ட் கட்சி ஒன்னா நிக்குது. இங்க திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திமுக, அதிமுக, இதுவும் திராவிட கட்சி தான். திராவிட கட்சிகளை கூட்டணி வைத்த கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ், இவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட சொன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தண்ணி தர கேட்கிற இடத்துல அணைய கெட்டக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல கூட இவர்கள் போடுவதில் தயக்கம் என்ன? இதான் கேள்வி. நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு போடுற முதலுக்கு அதுக்கு வாங்க. நான் போய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா நீ என் மகன் கல்யாணத்துக்கு வரல, அது மாதிரி உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு நான் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், நீ அதுக்கு வா, அப்புறம் உன் கல்யாணத்துக்கு நான் வரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யோ, ஏன் நான் கல்யாணம் வச்சிருக்கேன் வரேன், நீ இந்த கல்யாணத்துக்கு வந்தால் நான் அங்கே வருவேன் அப்படின்னா எப்படி? நான் ஒரு உதவி கேட்டு போகிறேன், அப்படியா, நீ எனக்கு இந்த உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறோம், அதுக்கு நீங்கள் வாங்க. இப்போ அது தலையாய பிரச்சனையா? டீலிமிட்டேஷன் பிரச்சனை, மாற்று கருத்தே இல்லை. அதற்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அதுக்கு முன்னாடி அங்கே நெல் பயிர் கருகிட்டு இருக்கு. குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் நெல் வயல்களில் நெல் காஞ்சு போய் அறுவடை செய்ய முடியாமல் நெல் வயலில் நெல்லே உதிர்ந்து போய் அந்த விவசாயிகள் அடுத்த கட்ட விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது தற்காலிக தீர்வாக அவங்களுக்கான வறண்ட மாவட்டமாக அறிவித்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் பேப்பர் படிக்கிறது இல்லையா? முன்ன பின்ன பேப்பர் படித்தா தானே தெரியும் யார் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பதுக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி வறண்ட மாநிலமாக அறிவித்து அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கணுன்னே பொதுவான நிவாரணத்தை அறிவிச்சிருக்காங்க. அது வருஷம் அந்த குறுவை சாகுபடி காலகட்டத்தில் வருஷம் அரசு வந்து ஃபார்மட்டாக கொடுப்பது. அது வந்து குறுவை சாகுபடிக்கான நிதி. குறுவை சாகுபடி வறண்ட மாவட்டம் அறிவித்து நிவாரணம் சொன்னால் நீங்கள் பேப்பர்லாம் படித்தாதானே உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்ல. அதுக்கு இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேப்பர் படித்தா தெரியாது, அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாதான் தெரியும். நாங்கள் கேட்டது நிவாரணம், நீங்கள் கூட்டது எப்போதும் ஃபார்மட்டாக எல்லா கட்சிகளும் கொடுக்கக்கூடிய நிதி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இவர் அடிக்க மூஞ்ச கொண்டு எங்கே வைக்க? குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சட்டசபை தலைவர், அதாவது சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளை உட்கார சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது சட்டசபை 3 முறை கூடியிருக்கு. 3 முறையும் ஒருத்தர சட்டப்பேரவை தலைவர் உட்கார சொல்லியிருக்காரு. 3 முறையும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை எடப்பாடி பழனிசாமியவோ இல்லை அதிமுக உறுப்பினர்களோ இல்லை, இந்த தாவேக்காவுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா நம்மால், அவரை தான் 3 முறையும் உட்கார சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கும் ஆர்வ கோளாரா நீங்கள் டெல்லியில் போய் மேகதாதுக்கு வந்து விவகாரத்துக்கு வந்து வழக்கு போட்டிங்களே, அந்த வழக்கை ஏன் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு இவர் கேச, அதுக்கு கேன் இருந்துச்சு, வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கலை. அவங்க தான் எங்களுக்கு காலம் வேணும், நேரம் வேணும்னு சொல்லி டைம் கேட்டாங்க. அதனால தான் நேரம் தான் கொடுத்த ஒழிய நாங்கள் ஒன்று வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவர் திருப்பி அடிக்க சபாநாயகர் குறுக்க பூந்து பேச தெரிஞ்சா பேசணும், சும்மா குறுக்க பேச என்ன பாயிண்ட் அதை பேசியா, பாயிண்ட் விட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கா, ஆகும்னா டெல்லிக்கு போகிற டீலிமிட்டேஷனுக்கு போட்டு வாங்குற, கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை, எதையாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவரிச்சு நான் எந்திரிச்சு நானும் பெரிய அறிவாளி தான், நானும் பொலிட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்ட சபாநாயகர் தலையில் கொட்டு வச்சு உட்கார வைக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரை ஒரு சபாநாயகர் கொட்டு வச்சு உட்கார வச்சது இதுதான் முதல் முறை. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி. அதே போல எதிர்கட்சி வரிசையில் 2 முன்னாள் அமைச்சர்கள் மிக சரியான வாதங்களை முன்னெடுத்தாங்க. நிறைய பேர் வந்து ஆளுங்கட்சிக்கு லைட்டாக புகழ் பாடுவது போல பாடினாங்க, சில பேர் வந்து மைல்டாக அட்டாக்க பண்ணாங்க. ஆனால் 2 பேர் இந்த ஊம குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஊம குத்தா 4 குத்தி விட்டாங்க. அதில் மிக முக்கியமானது அமைச்சர் ரகுபதி. இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி வந்து பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்துருக்குறேன். அவர் சட்டம் படித்தவர் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஊமக்குத்து பண்ணுவார், ஒரு சர்காஸ்டிக்காக பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. அதாவது சைலண்ட் மோடில் சம்பவம் மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாப்புல. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் பொய்யா பரப்பித்தான் நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க நாங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க மொத்த பேரும் ட்ரிக்கர் ஆகிட்டாங்க.
மொத்த அனில் எம்எல்ஏஸ் அண்ட் அமைச்சர்ஸ் வந்து ட்ரிகர்ஸ் ஆகி ஐயோ பொய்யா புறப்படுறது உண்மையாக சொல்லிட்டாரே அப்படின்னு கொந்தளிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் கேட்குறாரு, யார் ரகுபதி அமைச்சர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். உண்மையிலே வந்து இது யாரும் கேட்கப்படாத கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுவாப்ல, ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோ. பார்ன் அண்ட் ப்ராட் ஃப்ரம் வந்து ஒன்லி லண்டன் தான். அவங்க ஃப்ராடிஷில் தான் வளர்ந்தாங்க. ஜெர்மனில் தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க, சுவிஸில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அவங்க எப்போவுமே இங்கிலீஷ் ஸ்பீச், வாட் இங்கிலீஷ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க இங்கே பேசுகிற இங்கிலீஷ். ஒன்று தமிழில் பேசணும், இல்லை ஆங்கிலத்தில் பேசணும். பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறான்னா பிச்சைக்காரப்பைய அவன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான். இங்கிலீஷ் பேசினா அவன் அறிவாளி கிடையாது. அமெரிக்காவில் ஆடு மாடு மேய்க்கிறாங்களே, அவன் இங்கிலீஷ் தான் ஆடு மாடு மேய்ப்பான். ஆடு மாடு கவுண்டர் கூட 1 2 3 4 6 7 8 9 அப்படி தான் பண்ணுவான். அதுக்காக அவன் பெரிய அறிவாளியா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் பேசினா அறிவாளி, அதுவும் தமிழோடு இங்கிலீஷை கலந்து பேசினா அவன் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி மரிய வில்சனோட மனதில் யாரோ போய் சொல்லியிருக்காங்க. கான்ரபிள் சீஃப் மினிஸ்டர், இது என்ன பிரிட்டன் பாராளுமன்றமா? கான்ரபிள் சீஃப் மினிஸ்டர் கூல், ரிப்ளை பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்ன தமிழே வரலங்கிற மாதிரி. முதல்ல நீ தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர், ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி தங்கிலீஷில் தமிழ்நிலத்தில் பேசுனது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அவராது அமெரிக்காலே படித்தார், அமெரிக்காலே வேலை பார்த்தார். அங்கேருந்து வந்தோடனே திடீர்னு திருநெல் கடவுளுக்கு திருக்கு அடித்த மாதிரி அவருக்கு கிடைச்சதுனால கொஞ்சம் தடுமாறிட்டாப்புல. நீ இங்கே லோக்கல் தானே, பாண்டிச்சேரி தானே, என்னமோ அன்போ வானத்துலேருந்து கூச்சி வந்த மாதிரி. சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் இருந்தது, தஞ்சாவூரில் வளர்ந்தது, படித்தது கலந்த பாண்டிச்சேரியில். என்னமோ வானத்துலேருந்து குச்சி பிரிட்டன்லேருந்து வந்து வெள்ளைக்காரன் வரும்போது இவரும் வாஸ்கோட காமா கூட சேர்ந்து வந்த மாதிரி, ராபர்ட் கிளைவு கூட வந்து கையை பிடிச்சி நடந்து வந்த மாதிரி, கால்டுவெல் போப்போடைய காலை பிடிச்சி வந்து இவர் வந்து கல்விகளை கட்டுற மாதிரியும், ஜோசப் பெஸ்கி கூட வந்து உட்காந்து இவர் வந்து ஆய்வுகளை நடத்தின மாதிரியும் உட்காந்து ஆங்கில புலமைகள் தமிழக சட்டசபையில் தமிழில் பேசியா முதல்ல. அப்புறம் நீ என்ன பேசுங்கிறத அப்புறம் பேசலாம். முதல்ல தமிழில் பேசுங்க, அப்புறம் என்ன பேசுகிறங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தமிழ் வராதா வாயில்? வீட்டில்னா ஹலோ கொஞ்சம் ரைஸ், புட் ரைஸ் அண்ட் புட் சட்னி, புட் சாம்பார் அண்ட் கொஞ்சம் துவையல் வாங்கிக்கோ அப்படி சொல்லுவீங்களா? அம்மா சோறு வைமான்னு சொல்லுவீங்க. In between, conclude Honorable Chief Minister, the leakages report audit Honorable Chief Minister before the Assembly comments report in detail. Senior most in the House. Relax, cool. Head count, history, previous DMK, financial loss, administrative collapse. First, thank you, sir. Clarify. Senior most people in the House. GO, Honorable Chief Minister already listed hourல இந்த House வழியா. தமிழ் வரணும் யா வாயில. தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு, தமிழக வெற்றி கழகம் ஆள போகிறான் தமிழ்ல சொல்கிறீங்கல்ல, இவருக்கு எங்கே வரல? அவரும் தலைவருக்கே வரல வாயில் தமிழ். அதுக்கு தான் நேற்று சொன்னேன், கொஞ்சம் வசம் போச்சு தேக்கன்னு. வசம் போச்சு தேய்ச்சாலாதான் வருதான்னு பார்ப்போம். இப்போ பேசுகிறாப்புல யார்? அமைச்சர் மரிய வில்சன் இந்த நிதிநிலை அறிக்கை தூக்கிட்டு வர்றாரு. இந்த கேள்வியை தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்குறாங்க. நிதிநிலை அறிக்கை தூக்கிட்டு வராங்க. தமிழக அரசு தன்னை மதசார்பற்ற சமூக நீதி அரசு என்று காட்டிக்கொள்கிறது. இந்த அரசில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு மதம் இருக்கலாம், இந்த அமைச்சருக்கு ஒரு மத பின்னணி இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு மத பின்னணி இருக்கலாம். ஆனால் அரசு என்பது கட்சி, ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம். ஆனால் ஆட்சியில் வரக்கூடிய ஆட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்க முடியாது. இந்தியாவில் எந்த ஆட்சியும் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு செக்குலர் கண்ட்ரி இது, செக்குலர் ஸ்டேட் இது. அப்போ எல்லாருக்குமான பொதுவான அரசாகத்தான் ஒரு அரசு இருக்க முடியும். ஒரு கட்சியும் இருக்க முடியாது. கட்சி தலைவர் தான் மதம் சார்ந்து இருக்கலாம். ஒரு கட்சி வந்து மதம் சார்ந்து இருந்துச்சுன்னா அது மத கட்சியாக மாறிடும். தமிழக அப்படி சொல்லலை, மதசார்பற்ற கட்சியாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிற கட்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மதசார்பற்ற. அப்படி என்றால் எதற்காக ஜெபமாலையை வச்சுக்கிட்டு நீங்கள் நிதிநிலை அறிக்கை தூக்கிட்டு வரீங்க? இப்போ நாளைக்கு இன்னொரு அமைச்சர் பெருமாளை தூக்கிட்டு நிதிநிலை அறிக்கை வைக்கலாமா? நாளைக்கு இன்னொருத்தர் வந்து கற்பனசாமியை தூக்கிட்டு நிதிநிலை அறிக்கை வைக்கலாமா? நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அல்லாவுக்கு உருவம் இல்லை, குரானை தூக்கி வைத்துக்கொண்டு அறிக்கை வாசிக்கலாமா? இன்னொருத்தர் பகவத்கீதையை, இன்னொருத்தர் பைபிளை, இன்னொருத்தர் வந்து என்னது குரானை கொண்டு வைக்கலாமா? இயேசுநாதருடைய சிலையை வைத்து கொண்டு ஒருத்தர் வைக்கலாமா? எப்படி அது? இவர் ஜெபமாலை தூக்கிட்டு நிதிநிலை அறிக்கை கொண்டு வராரு. அந்த பக்கம் வெங்கடாஜலபதியுடைய காலடியில் வைத்து தமிழ்நாட்டுடைய வேளாண் நிதிநிலை அறிக்கை வைக்கப்படுகிறது.
இது எந்த மாதிரியான அரசு என்கிற கேள்வியை எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே துய்வன் என்ற அண்ணாவுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்களும் அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க. இப்படி வெங்கடாஜலபதி காலில் கொண்டு வைப்பதும் ஜபமாலையை தூக்கிட்டு வர்றதும் எந்த மாதிரியான அணுகுமுறை என்ற கேள்வியை சாட்டை எடுத்து அடித்த மாதிரி கேட்டிருக்காரு அமைச்சர் ரகுபதி. அதுக்கு எந்த பதிலும் இந்த பக்கத்துலேருந்து வரல, ஜிப்பு தான். அதே போல் இன்னொரு வார்த்தையும் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுச்சு. உடனடியாக நீக்கிட்டாங்க. என்ன தெரியுமில்ல, 3% கமிஷன் கேட்குறாங்க அரசு அலுவலகங்கள்னு சொல்லி வைக்கிறது முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. இது பல்வேறு பத்திரிகையில் வந்திருக்குன்றாங்க. பத்திரிகை வைத்ததெல்லாம் நீங்கள் இந்த அவையில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. சோசியல் மீடியாவில் வரலாம் நீங்கள் அப்போ தான் சோசியல் மீடியா பேச்சே வருது. சோசியல் மீடியாலாம் நீங்கள் வந்து அதை கொண்டு வரக்கூடாது. சோசியல் மீடியாவில் எது வேணாலும் வரும். எது வேணாலும் வரும்ல. அப்படித்தான் 36 விர்ச்சுவல் வாரிசை வச்சு எது வேணாலும் வந்துச்சு. அப்படித்தான் 76 இன்ஃப்ளூயன்சரை வச்சு எது வேணாலும் வந்துச்சு. அப்படித்தான் 72,000 வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு எது வேணாலும் வந்துச்சு. சோசியல் மீடியாவில் பொய்யா பரப்புனாங்கன்னு சொல்லி ரகுபதி சொன்னதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குது. அதாவது சோசியல் மீடியாலையும் பத்திரிகையிலையும் எது வேணாலும் வரும்னு தாவேக்கா அமைச்சர்களே சொல்கிறாங்க. எது வேணாலும் எப்படி வரும்? விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, விஜய் அவர்களை எதிர்க்கிற எல்லோருக்கும் எதிராக எது வேணாலும் வரும். எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் ரகுபதி வந்து 3% கம்மியாக சொல்லிட்டாப்புல. அவருக்கு விசாரிச்சதில் அதிகாரிகள் பொய் சொல்லியிருக்காங்க. அதிகமாக சொல்லியிருந்தாங்கன்னா ஐயோ என்னையா அது நம்மளோட அதிகமாக வாங்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு போன டேட்டாவில் சோர்ஸில் 3% சொல்லி அவருடைய மனசை சாந்தப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. நீர்வளத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர் நலன்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய மீன்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் நலன்துறை அமைச்சர். மனசுல கை வச்சு சொல்லணும், உங்கள் துறைகளில் கடந்த 100 நாட்களில் 1 பைசா லஞ்சம் வாங்கப்படலையா? உங்கள் துறையில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலோ தெரிந்தோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் சத்யபிரதா சாகுங்கிற அதிகாரியை மாற்றினீங்க? போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை ஆணையராக இருந்த திரு பாஸ்கர பாண்டியன் IAS ஏன் அவரை வந்து பணியிட மாற்றம் பண்ணீங்க? இதுக்கு பின்னாடி அமைச்சர்களுடைய கைங்கரியம் இருக்கிறது. அமைச்சர்களுடைய பேர் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக, அதாவது அமைச்சர் பேர் வெளியே வந்து கெட்டுப்போகக்கூடாது, என்ன அமைச்சர் தெரியாமல் வாங்கிட்டாங்களா என்று ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன் தன்னுடைய வாரம் இதழ்களில் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எழுதிட்டு இருக்காங்க. இதில் இந்த வாரம் புதுசாக ஒரு அமைச்சர் ஒன்று எழுதியிருக்காங்க. அது என்ன தெரியுமில்ல, காரசாரமான உணவுக்கு பெயர் கொண்ட ஒரு ஊரினுடைய மாண்புமிகு, அந்த மாண்புமிகுவினுடைய தந்தை மகனுக்கு தெரியாமலேயே 30 லட்டுகளுக்கு மேலாக, அதாவது 30 ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு மேலாக அந்த மண் சார்ந்த துறையில் அப்படி வாங்கினதாகவும், அது மகனுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்னு அவர் கேட்டதாகவும், அப்படி கேட்டதுக்கு நான் தாண்டா உன்னையவே ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீ ஒன்று என்னையை ஜெயிக்க வைக்கல, நான் நாவல் பழம் வாங்கி ரீல்ஸ் போட்டு தான் நான் ஜெயிச்சுன்னு அவர் சொல்ல, அவர் அப்படிங்கிற ஒரு மா அப்படிங்கிற இப்படி சண்டை ஏற்பட்டு மகன் அப்பாவை தந்தைக்கு புத்தி சொன்ன தனையன் என்பது போல தந்தையை தாக்கிய தனையன் என்று அந்த ஜூனியர் வெளில இருக்காங்க. அது என்ன காரசாரமான ஊர், அது என்ன மண் சார்ந்த மாண்புமிகு, அது என்ன அப்பா மகன் சண்டை, அப்பாவையே மூஞ்சி அரைஞ்ச மகன் அப்படின்னு தாவே கலக்கிற மானமுள்ள யாராவது ஒருத்தர் ஜூனியர் ஒன்றுக்கு மேலே வழக்கு போட தயாரிக்கீங்களா? வழக்கு போடுங்க, அப்புறம் நான் யாருன்னு சொல்கிறேன். ஒத்த பைசா நாங்கள் வாங்க மாட்டோம், அது உங்களுடைய பழக்கம், நாங்களாம் வாங்கவே மாட்டோம். இப்படி வாங்கினா எங்கள் தளபதி எங்களை தூக்கிடுவார், போட்டு விட்டானே பைபிள் குண்டு பைபிளை கோர்த்து விட்டு போகுது தளபதிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கிறாப்புல. யார் ரகுபதி கேட்டதுக்கு இப்படி முதலமைச்சர் முன்னாடி கட்டுவிட்டாங்களே 3% சொல்லிட்டாங்களே. நான் 3% ஆக்சுவலாக 7 நாள் 84 இல்லை 7 நாள் தான். 7 நாளுங்கிறது ஒரு 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 கணக்கு. அது 7ஆம் தேதி 4வது மாதமாக இருக்கலாம், இல்லை 4ஆம் தேதி 7ஆம் மாதமாக இருக்கலாம், இல்லை 7ஆம் நாள் 4வது நம்பர் இதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் 7 நாள். ஆனால் புரியவனுக்கு புரியும், புரிஞ்சவன் புரியாதவன் புரிஞ்சாமல் புரிஞ்சுக்கோ, புரியாமல் போய்க்கோ. 7 நாள். இப்போ 3% சொன்னவொடனே ஏன் கொந்தளிக்கணும், ஏன் கொதிக்கணும்? நான் அப்படிலாம் இல்லை, நாங்கள் டிரான்ஸ்பரண்டான ஆட்கள் அப்படின்னா ஞான சௌந்தரி என்கிற நான் வர யானை சௌந்தரி நீங்கள் வந்து திருத்துங்க, அது யானை இல்லை ஞானை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல.
ஞான சௌந்தரி விழுப்புரத்துலேருந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்களே. என்ன போட்டிருக்காங்க? திருவாளர் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களும் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் இணைந்து தமிழகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் கையாடல் பண்ணியிருக்காங்க, கையூட்டு பண்ணியிருக்கிறாங்க, கமிஷனை வாங்கியிருக்கிறாங்க, கலெக்ஷனை பண்ணியிருக்கிறாங்க, கரப்ஷனை பண்ணியிருக்காங்க, அதனால ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதனால இது ஆட்சிக்கு ஒரு பெரிய அவப்பேறு அப்படின்னு ஞான சௌந்தரி நீதிமன்றத்தில் போனாங்களே. அதற்கு புஸ்ஸி ஆனந்தும் மாவட்ட செயலாளரும் இந்த அமைச்சர் பெருமக்களும் ஏன் அமைதியாக இருந்தீங்க? அங்கே மட்டும் கிடையாது, அனீஸ் ரகுபதி அண்ணாச்சி வந்து போகும்போது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சட்டசபையில் என்ன பேசணும்னு. நீங்கள் பாட்டில் போய் 3% அவர் கேட்டோடனே ஆதாரத்தை காட்டுக்குன்றாங்க. நான் ஆதாரத்தை பூரா கையில் வச்சுட்டு தனியாக உட்காந்துருக்கேன். கேட்டால் நானே தரப்போகிறேன், எனக்கு சோர்ஸ் கமிஷன்லாம் தேவையில்லை, அழகாக நான் எடுத்து கொடுப்பேன். அடுத்த முறை சட்டசபைக்கு போகும்போது ஒரு ஃபோனை போடுங்க, இல்லையா வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லை ஃபேஸ் டைமில் கூட நம்பர் தரேன் பேசுங்க. பேசி நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோங்க டேட்டா எங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, அவங்க எவ்வளோ பண்ண, ரெண்டையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். அவங்க கேட்டால் உங்களை பற்றி கொடுப்போம், நீங்கள் கேட்டால் அவங்கள பற்றி கொடுப்போம். டேட்டா இருக்குது எங்ககிட்ட. இப்போ கன்னியாகுமரியில் அனீஷ்குமார்னு ஒரு பையன் 15 லட்ச ரூபா கேட்டு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு பணம் கேட்டதாக ஆடியோ இருக்குது. ஆதாரத்தை கேட்டுறாங்களே, எடுத்து போடுங்க. இதை விட ஏதாவது ஆதாரம் வேணும்? அதாவது அரசு அலுவலகங்களில் 3% கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆதாரத்தை கேட்குறாங்க. செங்கல்பட்டு இது கடலூர் பக்கத்தில் கல்கோரில் போய் காசு கேட்டிருக்கான், அடி வாங்கியிருக்கான், ஆதாரம். வேலூர் பக்கத்தில் செங்கல்கோரில் போய் காசு கேட்டிருக்கான், அடி வாங்கியிருக்கான், ஆதாரம் இருக்குது. அரசு தரப்பு வழக்கிற்கு தமிழ்நாடு முழுக்க 100 கோடி வசூல் நடந்திருக்கு. ஹைகோர்ட் 25 lakhs, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 15 lakhs, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 10 lakhs, கீழே இருக்கக்கூடிய சப்கோர்ட் 5 lakhs. வரிசையாக வந்து ஆர்டர் படி ப்ரொசீஜர் படி வாங்கியிருக்காங்க, ப்ரோட்டோகாலை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 5 பைசா பிசகாது, 2.59, ஒரு நிமிஷம் லேட்டான நீங்கள் தப்பிச்சுங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. சமூக வலைதளங்களே 1000 ஆதாரம் கொட்டி கிடக்குது. அதை எடுத்துகிட்டு போகாமல் வெறும் 3% சொன்னோன்னே அவங்க வாய அடைச்சிட்டாங்க. 3% ஆதாரத்தை காட்டு வாங்குறாங்க. இப்போ நீர்வளத்துறையில் ஒரு அமைச்சர் இருக்கார், எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான். புஸ்ஸி ஆனந்த் வந்து 3% கமிஷன் வாங்குறாரு, 7% கமிஷன் வாங்குறாரு, 19 சொல்ல முடியாது ஆதாரம் இல்லாமல். நான் பொதுவாக எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீர்வளத்துறையில் ஒரு அமைச்சர் இருக்கார். இப்போ இந்த அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை கூப்பிட்டு, இல்லை தென் மாவட்டத்தில் யாரையோ ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு, எப்பா நான் உன்னை மாவட்டத்தில் ஆக்குறேன், எனக்கு நீ ஒரு 3 கோடியை கொடுத்துரு, உன்னை நான் வந்து அடுத்து வந்து மந்திரியாகவும் ஆக்குறேன், எனக்கு ஒரு 3 கோடியை கொடுத்துருன்னு வாங்குறாருன்னு வச்சுக்கோ, பணம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவட்ட செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சரும் சந்திச்சு பணம் கொடுக்குறத வீடியோ எடுப்பாங்களா? சிசிடிவி இருக்கு கொடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது ரகசியமாக தான் நடக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். நீர்வளத்துறையோ ஏதோ ஒரு துறையில் அப்போ ஆதாரத்தோடு யாருங்க களை வாங்குறது கிடையாது. ஆனால் ஆதாரங்கள் வந்திருக்கு. எந்த வழியாக? ஞான சௌந்தரி வழியாக வந்திருக்கு, அனீஷ்குமார் வழியாக வந்திருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் கை நீட்டுறாங்க. ஏன் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம லாட்ரி சரவணன் நம்ம பிள்ளை நேராக போயிட்டு காசு கேட்கலையா? ஏரல் இதில் நம்ம சந்தையில் போயிட்டு தரலனோடனே ஏரல் சந்தை இழுத்து மூடலையா? இழுத்து மூடனே ஒட்டுமொத்த திமுக அதிமுக வந்து என்ன படித்துற பார்த்து காசு கேளு அப்படின்னு சொல்லி விரட்டி விடலையா? அம்மரி லாரியை போய் ஆய்வு பண்ணி அசிங்கப்படலையா? அங்கங்கே அவர் வந்து இது மாதிரி பணம் கேட்குறாரு குற்றச்சாட்டு வெளியே வரலையா? குளத்து மண்ணுக்கு, தமிழ்நாடு முழுக்க குளத்து மண்ணுக்கு ஒரு லோடுக்கு 300 ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, ஆதாரப்பூர்வமாக எழுந்திருக்கிறது. கனிம வள குவாரிகளில் போயிட்டு தாவைக்காவை சார்ந்த பொறுப்பாளர் காசு கேட்குறாங்க அப்படின்னு, இதெல்லாம் கரப்ஷனில் வராதா? கமிஷனில் வராதா? பார்ட்டி ஃபண்டில் வராதா? ஆனால் எனக்கு வருத்தம் பாரு, ரொம்ப வருத்தம். நேற்று தான் அவர் பேச மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி ஆசையாக பேசலான்னு எந்திரிச்ச மனுஷனை அரை நிமிஷத்துலேயே உட்கார வச்சு சௌமியா அன்புமணி ஒரு பக்கம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், இப்படி ஆளாளுக்கு பேசி 12:30 மணிக்கெல்லாம் அவருக்கு பணி நிமித்தமாக அவர் போயிருக்காரா இல்லை பல்வேறு காரணக்காக போயிருக்காருன்னு தெரியல. 12:30 மணிக்கெல்லாம் அவரை போக வச்சிட்டிங்களான்னு போகும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. பருத்திவரம் படத்தில் கார்த்தி சொன்னே இருந்துச்சு, ஆசையாக வாழணும்னு வந்தவங்கள பாதியிலே அடித்து வெட்டிங்களா, பாதிகளா நல்லா இருப்பீங்களாடா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து